ஏசப்பா, நீங்க இருக்கிறீங்களா இல்லையா ஏசப்பா? நீங்க உண்மையான தெய்வம் தானா? நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா ஏன் ஏசப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க? நான் உங்களுக்கு உண்மையாவும் பக்தியாவும் தானே இருக்கேன். என்னால முடிஞ்ச மட்டும் நான் பரிசுத்தமா தானே வாழ்றேன். குடும்பத்துல சுத்தமா சமாதானமே இல்லை. அவ்வளோ கடன் பிரச்சனை. தசம பாகத்து உண்மையான இருக்கிறேன். அப்ப ஏன்ப்பா எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை? பாவத்தை மேற்கொள்ளவே முடியல. பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. பாவத்துல நான் அப்படி சிக்கி கிடக்கிறேன். பத்தாவதுக்கு இந்த வீசுகின்ற நோய் வேற. கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொன்னீங்கல்ல. என் கிட்ட இருக்கிற மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். நான் இந்த மருந்து மாத்திரைக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு. இந்த மருந்து மாத்திரை இல்லைன்னா எனக்கு எவ்வளவு மரண வேதனை தெரியுமா இருக்கும். ஆனாலும் உங்களை நம்பி நான் விசுவாசமா அந்த மருந்து மாத்திரையை தூக்கி போட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில இருந்து இந்த நோய் எதுவுமே போல. இதெல்லாம் ஏன் ஏசப்பா? யா 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 மகனே, வந்துட்டீங்களா? வந்த என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மாதான் இருக்க போறீங்க. மகனே, இன்னும் கொஞ்சம் காத்திரு, விசுவாசமா இரு. என் மேல வச்சுக்கிற விசுவாசத்தை மட்டும் குறைச்சிடாத. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். கொஞ்ச காலத்துக்கா? இதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. எவ்வளோ காலம். என்னால முடியல ஏசப்பா. என்னை இந்த பூமியில இருந்து எடுத்துடுங்க ஏசப்பா. என்னது? உன்னை இந்த பூமியில இருந்து எடுத்துக்கணுமா? உன்னை நான் என் சித்தத்தை செய்யறதுக்கு பயிற்சி குத்து வச்சிருக்கேனே. பயிற்சியா? ஆமா மகனே, நீ அனுபவிக்கிற இந்த வலிகள், வேதனைகள், பாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் உன் மேல வச்சிருக்க என் அழைப்பை நிறைவேற்றத்துக்கு உனக்கு பயிற்சி குத்து வச்சிருக்கேன். நீ இருக்கிற இந்த காலம் பயிற்சியின் காலம். இந்த பயிற்சியின் காலம் இன்னும் கொஞ்ச காலத்துல முடிய போகுது. நீ பிரகாசிக்க போற மகனே. வியாதிஸ்தலர்கள் உன்கிட்ட வருவாங்க, நீ அவங்கள சுகப்படுத்துவ. கடன் பாரத்துல இருக்கிறவங்கள நீ விடுதலையாக்க போற. பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிற வாலிபர்களை நீ விடுதலையாக்க போற. சமாதானம் இல்லாதவங்க உன்னை தேடி வரும்போது உன் மூலியமா அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் மகனே. நான் ஏன் உனக்கு இந்த பாடுகள்லாம் அனுபவிச்சேன்னா, அப்போதான் இந்த வேதனையோட வரவங்களோட வழி உனக்கு புரியும். அப்போ நீ அவங்களுக்காக மிகுந்த பாரப்படுவ. நீ அவங்களுக்காக பாரப்படும் போது உனக்குள்ள இருக்கிற நான் செயல்படுவேன். அப்போ நான் செய்யற கிரியை நீயும் செய்வ. அப்போ அங்க பெரிய விடுதலை நடக்கும் மகனே. இதுக்குதான் உனக்கு பயிற்சி குத்துனுகிறேன். என் மேல வச்சுக்கிற விசுவாசத்தை மட்டும் குறைச்சிடாத மகனே. ஏசப்பா, சாரி ஏசப்பா. நான் தெரியாம அந்த மாதிரிலாம் பேசிட்டேன் ஏசப்பா. தெரியாம நான் அவங்கள சந்தேகப்பட்டேன் ஏசப்பா. ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இனிமே உங்க சித்தம் எதுவோ அதே மாதிரி செய்யுங்க ஏசப்பா. இந்த உடம்பு ஃபர்ஸ்ட் எனக்கே சொந்தம் இல்லை ஏசப்பா. உங்க ரத்தத்தை கிரையமா குத்து நீங்க என்ன வாங்கிட்டீங்க ஏசப்பா. இது எனக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு தான் ஏசப்பா சொந்தம். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, எப்படிலாம் தோணுதோ உங்க சித்தத்தின்படி செய்யுங்க ஏசப்பா. என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. இனிமே உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் ஏசப்பா. என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. சாரி ஏசப்பா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அதினாலும் புரிந்து கொள்ள இதயம் போதாது. நீரே என் பரிகாரி என்று நான் அறியாமல் நாட்களை தொலைத்தேனும் அன்பை நான் உணராமல். தாமதிப்பதில்லை இனி நான் மீதி வாழ்க்கை உமக்காக.